தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கும் நிலையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தி வருகிறார். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், விவரங்கள். 2025-26 ஆண்டுக்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் முன்னதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா அதே போல கலைஞர் நினைவிடங்களில் தற்போது மலர் தூவி மரியாதையை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளைத்தான் நமது ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பொதுமக்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகளை, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த வேண்டும் என ஏற்கனவே அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அது தொடர்பான அறிவிப்பு வெளியேறுமா என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. அதே போல ஈட்டிய விடுப்பு இஎல் சரண்டர் செய்து பணமாக பெறும் முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளும் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான அறிவிப்பும் வெளிவருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தற்போது இந்த பட்ஜெட் தாக்கல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த நிலையில் தற்போது முன்னாள் முதல்வர்கள் அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் தற்போது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் கோட்டைக்கு சென்று அங்கு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.